ஹாலிவுட் சினிமாவில் ரீசண்டாக மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தான் முஃபாசா தி லயன் கிங். இந்த படம் தமிழ்நாடுல 50 கோடியும் வேர்ல்டு வைடா 2000 கோடி மேல கலெக்ஷன் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. முஃபாசா தி லயன் கிங் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஜியோ ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. ஃபைனலா வர மார்ச் 26 முஃபாசா தி லயன் கிங் படத்தை ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்ததா ஃபயர். இந்த படத்துல பாலாஜி முருகதாஸ் மற்றும் ரச்சிதா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இது ஒரு ஆவரேஜ் மூவி தான். இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் டென்ட் கோட்டாவும் இந்தியால அமேசான் பிரைமும் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர மார்ச் 28 இந்த ஃபயர் படத்தை அமேசான் பிரைம்லயும் ஓவர்சீஸ்ல டென்ட் கோட்டாலையும் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. அடுத்ததா கிங்ஸ்டன். இந்த படத்துல நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணி எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இது ஒரு ஃபிளாப் மூவி தான். இந்த கிங்ஸ்டன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர மார்ச் 4 இல்லைன்னா மார்ச் 11 இந்த கிங்ஸ்டன் படத்தை ZEE5ல தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜ்ல ஸ்ட்ரீமிங் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பெருசு. இந்த படத்துல வைபவ் தான் லீட நடிச்சிருக்காரு. ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஓரளவுக்கு ஆவரேஜான மூவின்னு கூட சொல்லலாம். பெருசு படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் ஆஹா தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர ஏப்ரல் 14 பெருசு படத்தை ஆஹா தமிழ்ல ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க.